ஸ்கிரீன். ஓகே, நாங்கள் எழுத்துக்களை உச்சரிக்கிற பாடத்தை ஆரம்பிச்சிக்கிறோம். போன கிளாஸ்ல அலிஃப் எப்படி உச்சரிக்கிறது புறப்பான விஷயங்களை படிச்சு நான் உங்களுக்கு வேலை ஒன்று தந்து இந்த ரெண்டு வசனங்களுக்கு கூடான வேலை ஒன்று தந்தேன் அப்படியா? ஓ, சரி சரியா ஒதுங்க பாப்போம். போய் ரெக்கார்டை கேட்டீங்களா? ரெக்கார்டா கேட்ட நீ ம். எந்த அளவுக்கு உச்சரிப்பு வருமான்னு எனக்கு தெரியாது. ஆஹா, அதை அப்படிதான் போக வரும் இன்ஷா அல்லாஹ். பயப்பட தேவையில்லை. நீங்க அந்த இ உ அந்த சவுண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க சரியா? ஓ ஓ. ஆ, ஒதுங்க பாப்போம். وأما السائل فلا تنهر. கொஞ்சம் சரியா ஒதுங்க பாப்போம். பக்கத்து பக்கத்துல சத்து வந்துச்சுன்னா நல்லா விளங்கிக்கிறணும். இங்கேயும் சத்து இருக்குது மீம்ல. திருப்பி ஓ அடையாளம் வந்திருக்கிறது இங்க சீனுக்கு தானே. இடையில இருக்கிற லாமுக்கும் ஓ ஒன்றும் இல்லை, அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை, இந்த அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப சத்து ஓ. சத்தோட என்ன செய்யும் என்றால் ஒட்டோவா சேரும், எந்த விதமான நீட்டுதலும் ஒன்றும் இல்லாம. ஓகே. மஸ்ஸ وأما மஸ்ஸன்னு வரையல السائل. அது. اوكي اوكي. ம். وأما وعايلة بدل السائل وعايل وأما وأم وأما السائل فلا تنهر. திருப்பி வந்து பாப்போம். وأما السائل sorry. நீட்டுங்க நீட்டுங்க 3 செகண்ட் நீட்டுங்க. وأما وأما போதும். السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. ம். ரெண்டாவது. صراط الذين أنعمت عليهم. அது மதான். صراط الذين أنعمت عليهم. أ أ أ صراط الذين أنعمت عليهم. திருப்பி பாப்போம். صراط الذين أنعمت عليهم. Good. அதுலயும் சரி, முதலாவது திருப்பி பாருங்க. முதலாவது وأما வாயில்ல இல்ல, السائل வாயில்ல وأ- وأما السائل فلا تنهر. وأما و... وعاد தொண்டை கீழே போகாம வைக்கணுமா? அது முக்கியம். آه. وأما وأما السائل فلا تنهر. sorry. وأما السائل فلا تنهر. இந்த ஐ என்று வாரது பிழை. ஐ என்று வரக்கூடாது. إي إي وأما السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. குட் குட். திருப்பி போதுங்க. وأما السائل فلا تنهر. ஐல என்றல்ல, ஈ ஈ إي إي ஈல. إي وأما السائل. أوكي. وأما السائل فلا تنهر. ரெண்டாவது பாப்போம். صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. சரி, இதுல இன்னொரு விஷயம் பண்ணிக்குது. அஹ், ஒவ்வொரு சொல்லோட இறுதியிலையும் நான் கொஞ்சம் கவனமாக இது வரணும். அது எங்கிட்ட அந்த வழித்தோன்றல்கள் முன்னோர்கள் எங்களுக்கு ஓதி காணிப்பித்த அந்த வழியில நாங்கள் வந்த பிறத்தால எங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட கஷ்டமாகிது. ஒவ்வொரு சொல்லோட இறுதி எழுத்தையும் நாங்கள் நீட்டுறதுக்கு ட்ரை பண்ணப்படாது. குர்ஆன்ல ஓ, அது அடிப்படை அந்த ஈக்கணும் என்றதை நான் பழையினத்தால அது அப்படி நீட்டலாம், வருது பிரச்சனை இல்லை. அது.
குர்ஆன்ல ஒரு சொல்லோட இறுதியில நீட்ட சொல்லிக்குது இப்போ ஃபல. ஓகே, ஃபலாவை நீட்டலாம், அதுல இஷ்யூ இல்லை. ஆ, ஆனா எல்லாத்துக்கும் நாங்கள் நீட்ட போனோம்னா பில. இப்ப பாருங்க, அது சரி. சிரோப்பல்லதீன ந என்றா பில என்றால் ஆ, இந்த இடத்துல எங்களுக்கு நீட்டுறதுக்கான அனுமதி தரப்படல. இல்ல. صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. இப்ப நான் அலிஃப் மட்டும் தானே பார்க்குறோம். சரி, இப்ப ஆ. முதல் ரெண்டு வசனத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. மூணாவது வசனம், இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இது வந்து பார்ப்போம். وأنزلنا. அது கொஞ்சம் ஊதினா தான். பார்ப்போம். ட்ரை பண்ணும். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓதி காட்டினா அது وأن நல்ல மீன். நீங்க ட்ரை பண்ணணும், அதான் முக்கியம். وأنزلنا من وأنزلنا من المعصرات ما تجل. நான் ஒரு விஷயம் படிச்சோம், அதாவது வசனம் ஒன்றை எப்படி நாங்க திக்காம ஓதலாம் என்ற விஷயம் என்ன. آه. இப்ப யோசிச்சு பாருங்க, நீ எங்க முட்டி மோதுறீங்கன்னு. ஏன் அன்சல்னா மினல் முசிராத்தி மஅன் என்று ஒவ்வொன்றா வருது, காரணம் என்ன? அந்த எழுத்துக்கள்ல இருக்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் தானே அது. கன்ஃபியூஷன் அதை அந்த கனெக்ட் பண்ணல மாரி. இதான் ஏன் கனெக்ட் பண்ண இல்லாம இருக்கு, அங்கதான் கேள்வி. கன்ஃபியூஸ் அல்ல. இப்ப கன்ஃபியூஷன்டா கன்ஃபியூஸ்ல கனெக்ட் பண்ண. பாவா வந்திக்கிறது, மீமா யாவா வந்திக்கிறதுண்டா கன்ஃபியூஸ். அது ஓகே, அதல்ல விஷயம். அப்ப அது விஷயம்டா நீங்க ஓதிக்க மாட்டீங்களே. நீங்க பாருங்க எப்படி ஓதுனீங்க. அன்சல்னா மினல் முசிராத்தி மஅன் என்று இப்படி ஒவ்வொரு செட் செட்டா வருது, காரணம் என்ன? அது நாலுல உண்டு தான். ராகம் அதாவது ஆ ராகம் சொன்னா அது என்ன சொல்ற, சரி, அது இப்படி கேட்பேன். கனெக்டிங் அந்த அந்த ஒரு வசனத்தை கண். திக்காம ஓதணுமெண்டா எப்பயெல்லாம் நாங்க திக்கி ஓதுவோம், அந்த அந்த நாளையும் சொல்லுங்களேன் பார்ப்போம். நாலு சந்தர்ப்பங்கள் நாங்க திக்கி ஓதுவோம், அப்படித்தானே? அந்த நாளையும் நீங்க சொன்னீங்கன்னா இப்ப நீங்க கிளியர் ஆயிருவீங்க எனக்கு. என் இஷ்யூ இல்ல தான் நிக்குது என்று சொல்லி பாப்போமே. பொதுவான ஓதுற விடயத்துல திக்கி முட்டி மோதி ஓதி கேட்டு இப்படி எல்லாம் வர சந்தர்ப்பம் நாளை நாளை நாள் தான் நீ. இப்ப அது நாளில் ஒன்று உங்கள்ட்ட இருக்குது. இப்ப எனக்கு நாளை சொல்லுங்க முதல்ல. நான் ஒன்று சொல்லவா? நான் ஒன்று சொல்றேன். கண்ணால ஓதுறத விட வாய் ஃபாஸ்டா போனா கஷ்டம். அது கஷ்டம். அது உங்கள்கிட்ட இல்லை. அப்படியான ஒரு இஷ்யூன்னா நாங்க திக்கு முட்டு மோதுவோம். எப்படி? ம். கண்ணால ஆ, ஓதுறதை விட வாய் முந்தி ஃபாஸ்டா ஓதி கொண்டு போனா பிழையாகும். திக்கு முட்டுவோம் அது சரி. ஒன்று. ரெண்டாவது, ரெண்டாவது அந்த இமிடியேட் ரியலைஸ்ட் ஆகுது இல்லை அந்த எழுத்துக்கள். எழுத்துக்கள் சொன்னா அந்த அந்த வேர்டிங் அப்படி இருக்கும். அது ம், எனக்கும் தெரியாது ம். எங்க நான் மிஸ்டேக் விடுறோம்னு சொல்லி. அதான் நான் உங்களுக்கு நாலு நீங்க நாளையும் பேசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு பார்க்கல, நான் உங்களை அந்த டைம் மிஸ். உங்களுக்கு நீங்க எங்க மிஸ்டேக் விடுறீங்கன்னு விளங்குறதுக்கு பிரதர், என்னென்ன ஸ்டைல்ல பிழை விட்டுறதுக்கான சான்சஸ் ஈக்குதுங்கிறத எங்களுக்கு கிளியர் ஆகிக்கணுமே. அப்பதான் விளங்குமே நான் விட்டுற பிழை எங்கன்னு சொல்லி. ஓ. அப்போ இல்லாட்டி நாங்கள் எங்க பிழை விடுறோம்னு எங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் இல்லை, சயின்டிஃபிக்கலும் இல்லை. நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தெல்லாம் சரியா ஓதெல்லாம் பிழைன்னு தான் இப்போ. ஏன் பிழை, எப்படி பிழையாகுதுங்கிறத நாங்கள் கட்டாயம் முதல்ல அது விளங்குறது தான் எங்களோட பிழையை திருத்துறதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன். அல்லது நாங்கள் திருந்த மாட்டோம். வேலை மண்டபம் மூணாவசனத்தை நான் ஓதி காட்டி நீங்க அஹ், என்ன சொல்ல இந்த சின்னதுல அசரத்தை ஓதி காட்ட நீங்க ஓ. திருப்பி வீட்டுக்கால ஒருக்கா ஓதிட்டு போற அது. என்ற மாதிரி தான் நிற்கும். அதல்ல எங்க நோக்கம். நீங்க பிழைய விளங்கணும். அப்பதான் இன்னும் இதே மாதிரி இன்னொரு பெரிய வசனம், இதை விட 2 மடங்கு பெரிய வசனம் வார நேரமும் தைரியத்தோட இதுல பிழை விட மாட்டேன், இல்லாட்டி இதுல என்ன வகையான பிழை என்கிட்ட வரும் என்ன அந்த ஐடியாவோட நீங்க ஓத போவீங்க. அதான் எங்களுக்கு தேவை. விளங்குதா சொல்றது? ஓ.
இப்ப எங்களுக்கு ஆ உங்களுக்கு 6666 வசனத்தையும் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு வசனமா ஓய் தாரது சாத்தியம் இல்லையே. அப்படி அடிக்கப்படாது. ஆ இப்ப நாங்க உங்களுக்கு கன்செப்ட் கூட சில ஐடியாஸோட சில விஷயங்களை நீங்களாகவே பண்ணி கொண்டு போற மாதிரி ஐடியா கைட் தருவோம். அதுல ஒன்று தான் இது. அதனாலே நீங்க மறந்துட்டீங்கடா, எங்க நீங்க பிள்ளை விடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியா எடுக்க இயலாது. இப்ப நான் ஒன்று ஆ சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? கண்ணால ஓதுறதை விட வாய் ஃபாஸ்ட் ஆயிடுச்சுண்டா வாய் நாங்க முந்து மிஸ்டேக் ஆகுவோம். இது ஒரு பிழை விடுறதுக்கான முதலாவது காரணம். இன்னும் மூண்டிக்குது. சரி, நான் ரெண்டாவது சொல்லனே. ரெண்டாவது உங்களோட ஐடியா எடுக்கிறது சொல்றேன். ரெண்டாவதுல ஒரு மிஸ்டேக் உண்டு. எப்படி அஹ், கண்ணால ஓதி கொண்டு வருவோம். சரியா? கண்ணால ஓதி கொண்டு ஆ வருவோம். அந்த கண்ணுடைய ஓதல் எப்படி இருக்குமெண்டா, உதாரணத்துக்கு அன்சல்னா மினல் மூசிராத் என்று சொல்லி மூசிராத்தை நீங்க கண்ணால ஓதுறீங்க. வாய் அப்பதான் வன்சல்னாவை ஸ்டார்ட் பண்ணிச்சு என்றா பிரச்சனை. என்னது இது? இது எப்படி சொல்லலாம்? கண் ஃபாஸ்டா ஆ போகுது, எங்கட வாய் வாய் அதை மட்டும் வாய் லேட் அதோ அப்படி லேட் ஒரு ஆகி இஷ்யூ தான் அதுமே. அந்த இஷ்யூ அப்படியே கூட அந்த உண்டாகினாலும் பிரச்சனை. அப்படியே உங்கள்ட்ட எந்த அந்த இஷ்யூ அல்ல. நீட்டுதல். ஆ உங்கள்ட்ட எந்த இஷ்யூ அல்ல. எந்த இஷ்யூவா இருந்தா நீங்க எப்படி ஓதுவீங்க தெரியுமா? ஒவ்வொரு சொல்லா ஓத மாட்டீங்க. இப்ப நீ சொல்றீங்க ரெண்டாவது இஷ்யூன்னு சொல்றீங்களே, இந்த ரெண்டாவது இஷ்யூ ஆ வந்தா நீங்க ஒவ்வொரு சொல்லா ஓத மாட்டீங்க. ஓதுற அந்த சொல்லுக்குள்ளேயே பல பிழைகள் இருக்கும். ஆ விளைஞ்சா ஏண்டா பாருங்க, வன்சல்னா மினல் மூசிராத்துல மூசிராத் என்று உங்களோட கண் பார்க்குற நேரம் வன்சல்னாவை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வைங்களே, நீங்க நீட்ட மாட்டீங்க. வன்சல்னா மினல் மூசிராத் வன்சல்னா நாவை கூட நீட்ட மாட்டீங்க. ஏன்? கண் நீக்குது மூசிராத்துல, அவன் வாயும் என்ன ஆ செய்யும்? அவசரமா மூசிராத்துக்கு அடிபட்டு தான் போகும். சோ ம் அங்க நீட்டுதல் நடக்காது. ஆனா நீங்க ஓதினது எல்லாம் நீட்டுதல்களை கவனமா பார்த்தா ஒதுக்கிறீங்க. முதலாவது விஷயமும் உங்கள்ட்ட இல்ல, ரெண்டாவது விஷயமும் உங்கள்ட்ட இல்ல. பாத்தீங்களா? சரளமாக ஓதுறதுக்குரிய அந்த 4 டிக்ஸ் நீங்க மறந்தா இங்க பிரச்சனை. சரி, மூணாவது என்ன ஆகும்? இது மறந்துட்டு சார் அந்த நாளும். அதுதான். பாத்தீங்களா? நீ உங்கள்ட்ட இருக்கிற இஷ்யூ நான் சொல்றதுக்கு போய் கட்டாயம் அதனால தேடணுமா? இல்லாட்டி உங்களுக்கு சும்மா அந்த பயன் கேட்குற மாதிரி தான் நிற்கும். இப்படி ஒரு விஷயம் படிச்சோமா, இப்படி ஒரு விஷயம் மீக்குதா, இதா எங்கட ஓதலிக்கிற பிரச்சனைங்கிறத நீங்க கட்டாயம் தேடணும். சரியா? இதுதான் பெரிய நன்மை. சரி. ஏன்டா 30 நிமிஷம் உட்கார்ந்து இந்த என்ன சொல்ற தலையாட்டி இந்த எங்களை ஆட்டி தலைப்பாட்டி கொண்டு ஓதுறதை விட எங்களுக்கு பெரிய நன்மைக்கு என்னடா, நான் ஓதுற அந்த ஒரு வசனம் ஏன் இந்த திக்கலுக்கு வருது, என்னால ஏன் திக்காம ஓத கஷ்டமாயிக்குங்கிறது நான் யோசிக்கிறதே குர்ஆன் ஓதத்துல பெரிய நன்மை. உங்கள்ட்ட இஷ்யூ ஆ என்னென்றால், உங்களோட கண்ணும் உங்களோட வாயும் ஒரே பாயிண்ட்ல சந்திக்குது. சந்திக்கவே படாது. உதாரணத்துக்கு அன்சல்னாண்டு ஓதினா நாளை தான் நீங்க பார்த்து கொண்டு மிக்கிறீங்க, நாவை தான் நீங்க ஓதையும் செய்றீங்க. அதுக்கு பிறகு என்னைக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அன்சல்னாவை நீங்க ஓதிக்க போறதான் யோசிக்கிறீங்க. உங்களோட கண் அடுத்ததுக்கு மீனை போயிட்டு பார்த்து கொண்டு ஆ மீண்டிக்கு தானே, இப்ப நான் ஓதுவோம் மினல், திருப்பி மினல் என்று அதுல இல்லு நிக்குது கண். அப்படி அல்ல, கொஞ்சம் முன்னுக்கு forward ஆகிக்கொண்டு வாய்க்கு பின்னாடி பெக் ஆகிக்கொண்டு அந்த அந்த ஃப்ளோவில் போகணும். ஆ எனக்கு பிரச்சனை. ஒரு சொல் ஆ முடிகிற நேரத்துல, எங்கட வாய் உச்சரிச்சு முடிகிற நேரத்துல எங்கட கண் அடுத்த சொல்லினுடைய ஸ்டார்டிங்கை சரியா கெச் பண்ணக்கூடியதாக எங்கட கண் ஈக்கணும். கண்ணால ஓதுற அந்த ஓதல் ஈக்கணும். அல்லது பிரச்சனை வரும். சரி. இதுதான் இந்த பிரச்சனையை தான் நான் சொன்ன பிரதர். இந்த நாளை நீங்க பேசிட்டு பாருங்கோ. எப்ப இது அந்த டைம் ஒரு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கங்கள் எடுங்கோ. அது சின்ன சூறா வைக்கலாம், பெரிய சூறா வைக்கலாம். நீங்க உதாரணத்துக்கு இப்ப அல்லந்த பெரட்டினா உங்களுக்கு இந்த பிரச்சனையை பார்க்க இயலாது. ஆ ஏன்? அது எங்களுக்கு ஃப்ளோல அது இருக்குது. பயந்து பயந்து. அதுதான் ஆ அப்ப எங்கட ஃப்ளோல இல்லாத வசனங்கள் எடுத்து நாங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்பொட்டா சொல்லிலும் ஏண்ட இஷ்யூ இதான். நான் இதைத்தான் டெவலப் பண்ணணும். எங்கட கண்ணில் இருக்கிற பிரச்சனை இது, ஏண்ட வாயில இருக்கிற பிரச்சனை தான் இது. ஆனா உங்களுக்குன்னா கண்ணெலாம் பிரச்சனை இல்லை. வாய் சரியான ஃப்ளோலாம் இருக்குது. கண் சரியா அடுத்த எழுத்தை கெச் பண்றதுல லேட் ஆகுறது, டிலே ஆகுறது, உங்களோட ஓதுல ஸ்ட்ரக் ஆகுது. ஒவ்வொரு சொல்லா உடைக்குது. அந்த ஓதுற பொண்டுக்கு வருது இல்ல. இல்லையா? சரி, நான் இப்போ உங்களுக்கு இப்படி வேலை செய்கிறேன். இப்போ நீ தேடணுமே இந்த வசனம் ஆ எல்லாத்தையும் இப்போ இந்த அமைப்புக்கும் தேடுங்கோ. புதிய வசனம் இன்னொரு 5 வசனத்தை நீங்க தேடி பாருங்கோ. உங்களோட மிஸ்டேக் இந்த 4 கென்செப்ட்ல எதுக்குள்ள வருதுங்கிறத பாருங்கோ. எனக்கு அடுத்த கிளாஸ்ல இது 5 ஓதணும் எப்படி என்றால் சரியான பொண்டோட ஓதணும். என்ன பொண்ட் என்றால்
ஒரு சொல் ஒரு வேர்ட் அடுத்த வேர்டோட கனெக்டட் ஆகி வர விஷயம். நீ வேற ஒன்றையும் பார்க்க ஓ தேவையில்லை, ரெண்டே ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று அலிஃபினுடைய உச்சரியை பார்க்கணும், ரெண்டாவது நீட்டுற கேன்செப்டை பார்க்கணும். இப்போ நீட்டுறதை குறவுடையில நீட்டுறதை பத்தி படிச்சுக்கிறோமே. வேற என்ன ஓ படிச்சுக்கிறோம்? வசனத்துல கடைசியில நிப்பாட்டுற ஒழுங்க படிச்சுக்கிறோம். ஓ வசனத்துல கடைசி நிப்பாட்டுற ஒழுங்கு, நீட்டுற ஒழுங்கு, அலிஃப்ட உச்சரிப்பு, இது மூணுக்குள்ளாலையும் எடுத்து வசனங்கள்ல பொன் பண்ணி எனக்கு ஓதி காட்ட ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். ஓகே. நீ மிச்சம் யோசிக்க தேவையில்லை. நீங்க அந்த நாளையும் போயிட்டு கேட்டுட்டீங்கன்னா உங்களோட அரைவாசி வேலை முடிஞ்சு. இந்த அஞ்சு வசனத்தையும் ரெண்டு மூணு டேப் அந்த ஸ்டைல ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அடுத்த அரைவாசி முடிஞ்சு வேலை, சின்ன வேலை. இப்ப நான் உங்களுக்கு ஓகே. பெரிய வேலை மாதிரி சொன்னதுக்கு ஒரு சின்ன வேலை, சிம்பிள் வேலை இது. அஞ்சு அஞ்சு வசனம் தானே. உங்களை 7 நிமிஷம் இல்லை பாப்போம். ரைட் வாங்களே பாப்போம். ஓகே. ஓகே.